பத்திரிக்கை கித்திரிக்கை படிக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. யார் எப்படி போனால் என்னன்னு என் பாட்டில் இருப்பேன். எனவே வியாழக்கிழமை பேங்க்குக்கு சென்ற 4 நாளாக பேங்க் மூடி இருக்குதுன்னு தெரிஞ்சு திடுக்கிட்டு போனேன். பிச்சைக்காரன் குடிசையில் சனீஸ்வரன் புகுந்தது போல என்னுடைய சொற்ப பணத்துக்கு மோசம் வந்து விடுமோன்னு பீதி அடைஞ்சேன். நல்ல வேளையாக மறுநாள் காலையில் பேங்க் திறந்து பணமும் கொடுத்தாங்க. முதல் நாள் இரவு கலங்கியிருந்த என் மனைவி இப்போது, பார்த்தேளா தட்டாமல் கிடைத்ததே, பெரியவாள் நாள் பார்த்து சொல்கிறது வீண் போகுமா என்று சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டா. சாயங்காலம் நகைக்கடைக்கு போனோம். 8 பவுனில் மனசுக்கு பிடிச்சதா பார்த்து என் மனைவியே ஒரு சங்கிலியை எடுத்துக்கிட்டா. கடைக்காரன் பில்லு எழுதி கொடுத்தான். அதில் மொத்தம் 145 ரூபாய்னு போட்டிருந்ததை கண்டு நான் புன்சிரிப்போட, செட்டியாரே கணக்கு தவறாக போட்டிருக்கீங்களே என்றேன். செட்டியார் வாங்கி பார்த்துட்டு, தவறு ஒன்றுமில்லையே அப்படின்னாரு. தவறு இல்லையா? 8 பவுனுக்கு 13.5 ரூபாய் வீதம் 108 ரூபாய் தானே, 136 போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். செட்டியார் சிரிச்சுட்டு பவுன் விலை 17 ரூபாய்னு சொன்னார். இது என்ன கூத்து அப்படின்னா என் மனைவி. என்ன செட்டியாரே, என்னை பட்டிக்காட்டான்னு நினைச்சு கொண்டீரா என்று கோபமாக கேட்டேன். இல்லை சார், நீங்கள் பட்டணத்து மனிதர்தான், ஆனால் வாசலில் போர்டில் எழுதியிருக்கிறது, போய் பார்த்து விட்டு வாங்க என்றார் செட்டியார். சங்கிலி வாங்காமலே நாங்கள் வீடு திரும்ப வேண்டியதாயிற்று. வீடு சேரும் வரையில் வாயை மூடிக்கொண்டு வந்த என் மனைவி வீட்டுக்குள்ளே நுழைந்தோமோ இல்லையோ தன்னுடைய ஆத்திரத்தை எல்லாம் அண்ணாசாமி ஜோசியர் மேலே காட்ட தொடங்கினா. அந்த கட்டையில் போகிற பிராமணன் இனிமேல் இங்கே வரட்டும், காப்பி கழுநீரை கரைத்து கொடுக்குறேன் என்றும் இன்னும் பலவிதமாக அவரை வசை மொழிகளால் அலங்கரிக்க தொடங்கினா. ஏன் இவ்வளவு ஆத்திரப்படுற? நாளை தினம் வேணுமானால் 30 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வரேன், சங்கிலி வாங்கி கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டேன். நல்லா சொன்னீங்க, இதுதான் புருஷால் அசட்டுத்தனங்கிறது. நேற்று 13.5 ரூபாய் இருந்த பவுனை இன்னைக்கு 17 ரூபாய் கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? அப்படி என்ன வந்தது இப்போது? பேங்க்கில் பணம் இருந்தாலும் வட்டியாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா என் மனைவி. அண்ணாசாமி ஜோசியரை என் மனசுக்குள்ளே வாழ்த்துனேன். இன்னொரு வடம் சங்கிலி இல்லைன்னு என் கழுத்து ஒன்றும் அழலை. பிழைத்து கிடந்தால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த கட்டையில் போகிற பிராமணன் ஜோசியம் பார்க்கிறானே, ஜோசியம் பவுன் பில்லை இப்படி ஏற போகிறதுன்னு ஜோசியத்தில் பார்த்து சொல்கிறது தானே. அன்னைக்கு 8 பவுன் வாங்கி வச்சுருந்தா இப்போது 28 ரூபாய் லாபத்துக்கு விற்கலாமே அப்படின்னு சொன்னா. அப்பொழுதுதான் என்னுடைய மனைவி கேவலம் ஒரு ஆஃபீஸ் குமாஸ்தாவுக்கு வாழ்க்கைப்பட்டது பெரும் தவறுன்னு அறிஞ்சேன். பெரிய பேங்க் முதலாளியையாவது பொக்கிஷ மந்திரியையாவது அவள் மனம் புரிந்து கொண்டிருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?